இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். பாருங்க, 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், துதிக்க பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஆமென். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் அவனை துரத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நீங்களாகி அவன் ஜெயம் பெற்றதற்கான ஒரே காரணம் என் கர்த்தர் என்று சொல்லி தாவீது முழுமையாக விசுவாசித்தான். எதனால் அந்த வெற்றி கிடைத்தது? நான் கர்த்தரை துதித்தேன், துதிக்க பாத்திரராகி என் கர்த்தரை நான் துதித்தேன், ஆகவே என் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நீங்களாகி என்னை ரட்சித்தார் என்று வேதத்துல தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கூட நம்முடைய எல்லா இக்கட்டு, எல்லா பிரச்சனைகள், எல்லா சத்துருக்களில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் முழு மனதோடு உண்மையாய் நாம் தேவனை துதிக்கும் பொழுது, துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா இக்கட்டில் இருந்தும் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆமென். அப்படியாய் கண்களை மூடி துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் துதிக்கு பாத்திரரே என்று சொல்லி அவரை வாய்களை திறந்து துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஓ கண்மலையும் கோட்டையுமானவரே, ஓ எங்கள் துருகமானவரே, எங்கள் அடைக்கலமானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கண்களை நோக்கி பார்த்து சொல்லுவோம், துதிக்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ துயாவி தூயவர் ஐயா. ஓ நீ கண்மலையும் கோட்டையும் அரணுமானவர். ஓ நீ மாமாவின் கேடகமானவர். எங்களுக்கு பலனமாய் இருக்கிறவர் ஐயா. நாங்கள் நம்பத்தக்கவராய் இருக்கிறவர். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பெரியவர். மகாபெரிய காரியங்களை செய்கிறவர் ஐயா. ஓ நீங்க இல்லாமல் நாங்க ஒன்றுமே இல்லாமல், நாங்கள் இந்நாள் மட்டும் வாழ்ந்திருப்பது, நாங்கள் இந்நாள் மட்டும் சுகித்திருப்பது, நாங்கள் இந்நாள் மட்டும் நிலைத்து இருப்பது, ஓ உம்முடைய சுத்த கிருபை. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ராஜா, உங்களுக்கு ஈடா இந்த உலகத்துல ஒருவரும் வர முடியாது. உங்களை போல மாத்திரமல்ல, உங்களுக்கு ஈடா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட வர முடியாது ஐயா. நீர் ஒருவரே துதிக்க பாத்திரர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உயர்ந்தவர். பெரிய காரியங்களை, பயங்கரமான செயல்களை எங்கள் வாழ்க்கையில, ஓ எங்கள் மத்தியில செய்கிறவராய் இருக்கிறீர் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஓ ஆராதனைக்குள் வாசமாய் இருக்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, நீங்க கடந்து வாங்கப்பா. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கு ஈடாய் ஒருவர் இல்லை, உமக்கு ஈடாய் ஒருவர் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கு ஈடாய் ஒருவர் இல்லை, உமக்கு ஈடாய் ஒருவர் இல்லை. துதிக்கு பாத்திரர் சொல்லுவோம், மகிமை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும்
நன்றாய் கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஓ துதிக்க மாட்டவரே, கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கரங்களை உம்மை நான் முழு உள்ளத்தோடு உம்மை உயர்த்தும் ஆராதித்தோம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாய் ஒருவரில்லை. சொல்லுகிறாய், உமக்கீடாய் ஒருவரில்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாய் ஒருவரில்லை. சொல்லிக்கொண்டே உமக்கீடாய் ஒருவரில்லை. உமக்கீடாய் ஒருவரில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடாய் ஒருவரில்லை. உமக்கீடாய் ஒருவரில்லை. ஆமாண்டவரே, உமக்கு ஈடா இந்த உலகத்துல யாரும் இல்லை. எங்களை பெற்றெடுத்த பெற்றோரோ, ஓ எங்களது குடும்ப உறவுகளோ, எங்களது நண்பர்களோ, ராஜா உமக்கு ஈடாய் ஒருவராலையும் வர முடியாது. ஓ உண்மையாய் சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை உப்பியோ சொல்லுங்க. அப்பா, இந்த உலகத்துல உமக்கு ஈடாய் ஒருவர் வர முடியாது. நாங்க பெற்றெடுத்த பிள்ளைகளாய் இருக்கலாம். ஓ எனது குடும்ப உறவுகளாய் இருக்கலாம். ஓ ராஜா என்னை பெற்றெடுத்த பெற்றோராய் இருக்கலாம். ஒரு நபர் கூட, நாட்டில பாசமுள்ள ஒரு மனுஷன் கூட உமக்கு ஈடாய் வரவே முடியாதப்பா. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த நிமிஷம் நான் வாழ்ந்திருப்பது உம்முடைய அற்புதத்தினாலே. இந்த நிமிஷம் என் குடும்பம் நிலை பெற்றிருப்பது உம்முடைய அற்புதத்தினாலே. ஓ ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து வரவேற்கிறோம் ஐயா. அற்புதங்களை செய்கிற பெரிய தெய்வமே, இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து வாங்கப்பா. எங்களது ஆராதனை நீர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுங்க. கரங்களை ஏந்தி எங்கள் ஆராதனை, நாங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை வேளையை நீர் தலைமை ஏற்று நடத்தி தருவீராக. எந்த வார்த்தையும் வெளிப்படாத வண்ணம், ஓ எங்களது சுயாதீன வார்த்தைகள் வெளிப்படாத வண்ணம், முழுக்க முழுக்க தேவனுடைய ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டபடியாய் துவக்க முதல் முடிவு மட்டும் ஓ எல்லா பகுதிகளிலும் பாடல் துதி ஆராதனை வேளை, ஓ காணிக்கை பகுதி, ஓ அறிவிப்புகள் வாசிக்கிற பகுதி, இயேசுவே முக்கியமாய் செய்தியின் வேளை ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே உண்மையாய் உம்மை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துங்கப்பா. உங்க பாதப்படியில ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகள், யாரெல்லாம் இந்த வேளையில் ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாய் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்க கூடாதபடி காணப்படுகிற எல்லா விதமான தடைகள், எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது அகன்று போகட்டும் ஐயா. ஓ அடுத்து வருகிற சில மணித்துளிகள் உமக்கென்று தங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து ஆராதிக்க நீர் அவர்களை வழி நடத்துவீராக. Yes. ராஜா உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தினால தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஹalleluya. ஹalleluya. இன்னும் நல்ல சத்தமா சொல்லுவோம் ஹalleluya. ஹalleluya. அவரை உயர்த்துவோம் ஹalleluya. ஹalleluya. ஆமென். நாம் நிலை பெற்றிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ கஷ்டங்கள், வறுமைகளை எங்களை வாட்டின பொழுதும், வியாதிகளை எங்களை வந்து நெருக்கின பொழுதும், ஓ நாங்கள் தாழ்ந்து போகாமல் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட பாட போகிறோம் உற்சாகமாய். உங்க கிருபை தான் எங்களை கண்டது, உங்க கிருபை தான் எங்களை காண்கிறது, உங்க கிருபை தான் எங்களை வழி நடத்துகிறது என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோமா?
கிருபை இலகாத கிருபை கிருபையே மேலான கிருபை மாறாத கிருபை இலகாத கிருபை கிருபையே உம் கிருபை நான் என்னை கண்டது உம் கிருபை நான் என்னை காத்தது உம் கிருபை நான் என்னை நடத்திய கிருபையே உற்சாகமாய் இந்த நாட்கள்ல நீங்களும் சேர்ந்து பாடியிருப்பீர்கள் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசன்னத்துல நாம் இருந்து ஆராதிக்க வேண்டும் என்றாலே அது பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. ஆமென். இவைகளெல்லாம் எப்படி நம்மளுக்குள்ளாய் நடக்கிறது என்றால், நம்மளுக்காக ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில நம்மளுக்காய் மரித்து இந்த பெரியேற பெற்ற சந்தோஷத்தை நம்மளுக்காய் கர்த்தர் ஆண்டவர் நம்மளுக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து போய் விடாதீங்க, நீங்க இருக்கிற இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். இந்த நாட்கள்ல ஒரு பாடலை நாம் பாடுவோமா? உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள்ல ஒரு பாடலை நாம் கரங்கள் தட்டி நாம் யாவரும் இணைந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடுவோமா? எஸ், கரங்களை தட்டுவோமா? ஓ, மகிமை நிறைந்த தேவன்.
உயிரோடு எழுந்திருக்கிற ஆண்டவர், எஸ் மரணத்தை ஜெயித்தவர். நாம் யாவரும் ஆராதனை பண்ணுவோமே. இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் உம்மோடு இருக்கிறார், என்றும் நடத்துவார். உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் நம்மோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவேன், ஆர்ப்பரித்து போற்றுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆர்ப்பரித்து போற்றுவேன். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்பேன். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்பேன். மறுபடியும் உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் நம்மோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். மறுபடியுமாக உயிர்த்தெழுந்த நம் இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார், இன்றும் நம்மோடு இருக்கிறார், என்றென்றும் நடத்துவார். அல்லேலூயா பாடுவேன், ஆர்ப்பரித்து போற்றுவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆர்ப்பரித்து போற்றுவேன். எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்பேன். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும். மறுபடியும் சொல்லுவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவை. ஓ, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஓ, நான் ஆராதிப்பேன் உயிரோடு எழுந்தவர். எஸ், மரணத்தை ஜெயித்த இயேசுவை ஆராதிப்பேன். உயிரோடு எழுந்த இயேசுவை என்றென்றும் ஆராதிப்பேன். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாதபடி கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகளை கடந்து வந்து நம்மை காத்துக்கொள்ள போதுமான தேவனாய் இருக்கிறார். வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் மத்தியில் அவர் கூட இருக்கிறார், நம் சார்பாய் இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாடு வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காரியத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி நாம் பாடுவோமா நம்பிக்கையோடு? வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
நாம் ஆண்டவரை ஒரு மகிமைப்படுத்துவோமா? ஓ ஜீவிக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர். கரங்களை தட்டிக்கொண்டே அந்த வார்த்தையை நினைங்க. அவர் ஜீவிக்கிறவர், அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் நம்ம மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடாதபடி கர்த்தருடைய காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அவருடைய பலத்த கரம் இந்த நாட்களில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்த கண்களை மூடி ஆண்டவரை அப்படியே திறந்து கொள்ளுவோமா? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். வாய்களை திறந்த ஆண்டவரை துதிங்க. இயேசுவே உம்மை போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிற தேவனா இருக்கிறவர். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வரவேற்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஓ மகிமையே, மகிமையே ஆண்டவரே. நீ நல்லவர் ராஜா. அப்படித்தான் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை துதிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர், ஆண்டவரே யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர், ஆண்டவரே உம்முடைய மாறாத கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருகிறவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எஸ், வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க. இந்த ஓய்வு நாள் அன்று, இந்த பரிசுத்த நாள் அன்று நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி இந்த நாட்களில் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை அழைத்து செல்ல அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவ, ஓ பிதாவுக்கு ஒப்பான பிள்ளைகளாய் மாறுவதற்கு வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? எஸ், துதிக்கும் போது நடக்கும், துதிக்கும் போது அப்படிப்பட்ட தன்மைகள் நம்மளுக்குள்ளாய் மாறு. பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மளை பரிசுத்தமான பாதைகளுக்குள்ளாய் பரிசுத்த பிரசனத்தோடு தேவன் நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓ ஒரு தாய் போல என்னை வழி நடத்துகிறவர், ஒரு தந்தை போல என்னை காத்துக் கொள்கிறவர் இயேசு ராஜா. ஆண்டவரே நீர் மகிமைக்கு ஆண்டவரே மேலானவர், மகா உன்னதமான தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்தையே
உமக்கு ஈடாக வேற யார் அந்த இடத்துல இருக்க முடியும்? நாங்கள் பலிபீடத்தை கட்டி நாங்கள் ஆராதிக்கும் போது நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடியால எங்க ஆராதனைகளுக்குள்ளாய் நீர் உரிமையோடு விழாவி வருகிறவர். இந்த நாட்களில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறபடியால இந்த நாட்களில் எங்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ எவர்களுடைய உள்ளம் அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே உகந்த நபர் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உருவாக்கின ஆண்டவர், எங்களையும் உருவாக்கின ஆண்டவரை துதிக்கிறதோ அவர்களை முழுவதுமாய் அந்த பிரசன்னமானது வியாபித்துக் கொள்ளுவதாக. ஆண்டவரே ஒரு பயங்கரமான பரிசுத்த ஆவியின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளுவதாக. எஸ், ஒரு பயபக்தியான பிரசன்னம் ஆண்டவருடைய முன்னிலையில பயந்து நடுங்கி அவருக்கே கனத்தை செலுத்துகிற ஒரு பிரசன்னம் இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்குள்ளாக ஆளுகை செய்து கிரியை செய்து கொண்டிருப்பதாக. எஸ், ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கிறவர்கள், வாய்களை திறந்து அந்நிய பாஷையாளத்தை பெற்றவர்கள், ஓ ஆமென் ஹல்லேலூயா, ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. ஒரு பயபக்தியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ளே எழும்புகிறவைகளாய் காணப்படுகிறது. எஸ் ஆமென். ஓ நீங்கள் நிறுவனமாய் போக விடாதபடி, ஓ நீங்கள் வெட்கப்பட்டு போக விடாதபடி நம்மளுக்காய் உயிரோடு எழுந்திருக்கிற வந்திருக்கிற தேவன் இந்த நாட்கள் நம்முடைய ஆளுகை செய்தருவாராக. அவருடைய பிரசன்னம் நம்முடைய முழுவதுமாய் காணப்படுவதாக. எஸ், விடுதலை. ஓ ஆமென். செபிக்கிற பிள்ளைக்குள்ளாய் கர்த்தருடைய பயபக்தி பிரசன்னம் உள்ள ஊடுருவி பாயட்டும். எஸ் ஆமென். கர்த்தரை துதிக்கிறோம். ஆடோடா நீர் எங்களது தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரப்போனி, உம்மை துதிக்கிறோம். எஸ், நீர் ஒருவரே நல்ல போதகர், நீர் ஒருவரே நல்ல போதகர், நீர் ஒருவரே நல்ல ஒரு போதகராய் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எஸ், அவர் ஒருவரே போதுமானவர், அவர் ஒருவரே இந்த ஆராதனைக்கு பாத்திரர் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தாவே இயேசுவே பாத்திரரே உயிரோடு இருக்கிறவரே என்று கூப்பிடும் போது கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில இறங்கி வருகிறவராய். ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறார்களோ அன்று அவருடைய உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நாட்கள்ல ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாக அந்த உண்மை உள்ளவராய் கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் சபைகள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி யாவரும் நம்ம கரங்களை 2 கரங்களை கை கூம்பி கொண்டு நாம் ஜெபிப்போமா? 2 கரங்களை கை கூம்பி கொண்டு ஜெபிங்க. சபை திறக்கப்படுவதாக. சபை திறக்கும்படியாய் அரசாங்கத்துல ஆண்டவரே அப்பா ஆராதனைகள் நடக்கும்படியாய் அரசாங்கத்துல ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. பாதிக்கக்கூடிய காரியம் எல்லாம் பாதிப்பு ஏற்பட முடியாதபடி ஒரு நிச்சயம் அரசாங்கத்துக்கு தெரியப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, சபை நடத்துகிறவர்கள் நேர்த்தியாய் நடத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவரே ஆண்டவரே அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தப்படுவதாக. கர்த்தர் பேசுவீராக. ஆராதிக்க கூடாதபடி எந்த விதமான தடைகள் இல்லாதபடி எல்லாம் சபைக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, எத்தனையோ இடத்துல கர்த்தர் எழுப்புதலை உண்டு பண்ணின ஆண்டவர் இந்த நாட்கள்ல இந்த ஆண்டவரே எங்களது ஆண்டவரே இந்திய தேசத்துல தமிழ்நாட்டில் ஆண்டவரே சபைகள் திறக்கும்படியாய் ஆராதிக்க கூட ஆண்டவரே தடைகள் இல்லாதபடி சுயாதீனமாய் ஆராதிப்பதற்கு, விடுதலையோடு ஆராதிப்பதற்கு, பயபக்தியாய் அருள்நாதர் இயேசுவை ஆராதிப்பதற்கு, எங்களை ரட்சித்தவர் எங்களை பாவத்திலிருந்து நல்வழிகளுக்குள்ளாக வழி நடத்தினவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு, அந்த ஆண்டவரை பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு எங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் காரியங்களை செய்வீராக. எஸ் ஆமென் ஹல்லேலூயா. என் தேவன் எப்படி ஆண்டவரே ராஜாக்களுடைய இதயத்துல பேசுகிறீங்களோ, ஆண்டவரே மோசையை கொண்டு பேசுறீங்களோ, இந்த நாட்கள்ல கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே கைகூடி வரட்டும். இவ்வளவு நாள் ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடி காணப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் திறக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. எஸ் 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 ஆண்டவரே, உங்க அரசாங்கத்தை
முன்பு கர்த்தர் திசை திருப்புகிறவர். தெற்கத்திய வெள்ளங்களை திசை திருப்புகிறதை போல ராஜாக்களுடைய இருதயங்களை, ஆளுகை செய்கிறவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் வெள்ளங்களை எப்படி திசை திருப்புகிறீங்களோ, காட்டுல ஓடுகிற ஆறுகள், காட்டுல ஓடுகிற ஆறுகளை கர்த்தர் எப்படி வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறீங்களோ, அதே போல ராஜாக்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே சபைக்கு நேராக திசை திருப்பப்படுவதாக. தேவ ராஜ்யத்துக்கு நேராக ஆளுகை செய்கிறவர்களுக்கு எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு நேராக திசை திருப்பப்படுவார்களாக. ஆண்டவரே உம்முடைய கரிசனை வெளிப்படட்டும், உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நேரத்துல கூட இன்னொரு ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசிகளுக்கு இடையே காணப்படுகிறதான உற்சாக இன்மை, ஜெபம் இல்லாத நிலை, வேத வாசிப்பு இல்லாத நிலை, இப்படிப்பட்டதான எல்லா குறைச்சல்களும் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாட்கள்ல ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் யாரும் புண்படுவதற்கோ இல்ல வேதனைப்படுவதற்கோ நான் சொல்லவில்லை. சிந்தித்து நலமானதை பிடித்துக் கொண்டு மேலே எழும்பும்படியாக நான் சொல்லுகிறேன். ஆலயத்துல ஆராதிக்க முடியல என்று சொல்லி எத்தனை பேருக்கு வருத்தங்கள் இருக்கிறது. தேவனுடைய சன்னிதானத்துல போய் கிடக்க முடியலன்னு சொல்லி எத்தனை பேருக்கு அந்த வருத்தம் காணப்படுகிறது. ஆனா வருத்தம் உடையவர்கள் நிச்சயமா இதை நான் வேற அந்நியர்களுக்கு யாருக்கும் நான் சொல்லவில்லை, மற்ற சபையினருக்கு நான் சொல்லவில்லை. துதியின் வாசல் சபைக்கு போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட தேவனுக்குள்ளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களில் சிலரை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இப்படியெல்லாம் நாங்கள் ஆன்லைன்ல தேவனை ஆராதித்து வெளிப்படுத்தும் போது அநேகருக்கு நல்லமா இருக்கிறது. ஆனா அநேகர் அதை கண்டு கொள்ளவே இல்லை. உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்புறதில்ல. சிலர்கிட்ட கேட்டா ஜிபி செலவாயிரும், ஆண்டவருக்காக ஒரு 40 ரூபாய் செலவு பண்ண முடியலன்னா அதுல உண்மை இல்லைன்னா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க முடியும்? சிலர்கிட்ட கேட்கும் போது சொல்லுகிற காரியம் அதுதான், எங்களுக்கு நெட் இல்ல, எங்களுக்கு நெட் போடுவதற்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு. மற்றதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்றோம், பெட்ரோல் போடுறோம், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுகிறோம். ஆனா தேவனை ஆராதிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்பதை ஏன் நம்மளுக்கு புரியவில்லை? தேவனை ஆராதிப்பதற்கு முதலிடம் கொடுப்போம். தேவனுக்கென்று காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்முடைய பயபக்தியை இன்னும் அதிகமாய் கூட்ட கூட்ட கர்த்தர் அவைகளுக்குள்ளாய் வாசம் செய்து நம்மளைத்தானே ஆசீர்வதிப்பார். நம்மளைத்தானே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில ஜெப வாசிப்பு இல்ல, ஜெபங்கள் இல்ல, ஆலயம் தான் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் அப்படியே சாதாரண நிலைகளில் காணப்படுகிறீர்கள். வேண்டாம், நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள், தேவனை ஆராதிங்கள், கர்த்தரை தேடுங்கள். இன்னும் கொஞ்ச நாட்கள் அந்த லாக்டவுன் முடிஞ்சிடும். ஆனா நாம் சாதித்தது என்ன, செயல்பட்டது என்ன உங்களுடைய வாழ்க்கையில? சற்று யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பக்திகள் காணப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாய் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் விட்டதை நான் திரும்ப பிடிப்பதற்கு அந்த ஜெப ஆவியும் அந்த பக்தியை கர்த்தர் எனக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, உம்மை தேடவும் உம்மை நாடவும் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே ஆராதனை என்று சொல்லும் போது பயபக்தியாய் காணப்படவும், சில வேளையில அனௌன்ஸ்மெண்ட வாசித்தது கூட தெரியாம எத்தனையோ ஆராதனைகளை மிஸ் பண்ணி இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் அவலட்சணமாய் அதை ஒரு கண்டு கொள்ளாதபடி காணப்பட்டிருக்கிறீங்க. அதை ஒரு கேர்லெஸ் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சபையிலிருந்து ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிற காரியமா இருக்கிறபடியால அதை குறித்து ஆண்டவர் கட்டாயம் உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆகையால் அவைகளுக்கு கீழ்ப்படிவோம், எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை போனதெல்லாம் போகட்டும். கர்த்தாவை மீண்டும் எங்களை துரிதப்படுத்தி எங்களை தூக்கும்படியாக தேவனுடைய கரம் இந்த காலை நேரத்துல எங்கள் மத்தியில கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்ப ஜெபம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை,
வேத வாசிப்பு இல்லாதபடி நாட்களை கழித்துக் கொண்டு போகிற தன்மைகள் இதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஏசப்பா உங்ககிட்ட நாங்க ஜெபிக்கிறோம். எங்க சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பயபக்தியிலும் ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற விதத்திலும் நடக்கக்கூடிய கிருபைகளை தக்க தருவீராக. தேவனை கிருபை தருவீராக. ஆண்டவரே, துதியின் வாசல் சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே பயபக்திகளும் நடுக்கத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துவீராக. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறவன் இன்னும் ஜெபிக்க கடவர், இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் கட்டளையிடுவீராக. எஸ் ஆண்டவரே, இது எனக்கு போதும் என்று சொல்லி விடாதபடி ஆண்டவரே இன்னுமாய் ருசி காணும்படியாக ஆண்டவரே ஜெபிக்காத அமுதமாய் இருக்கிற நீங்க ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ருசிக்க, ஒவ்வொரு விதத்துல ருசிக்க, தேவனுடைய சமூகத்துல காணப்பட, தேவ சத்தத்தை கேட்க, தேவ உணர்வை உணர்த்தப்படும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை எங்க சப விசுவாசிகளுக்கு, எங்க சப குடும்பத்தினருக்கு ஒவ்வொருவருக்கும் கத்த தருவீராக. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் அங்கே உணர்வுள்ளவர்களாய் காணப்படட்டும். வேதத்தை படிக்கட்டும், செபிக்க வேண்டும் ஆண்டவரே. கண்களை மூடி ஆராதிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் உணர்வடைவார்களாக. ஆண்டவரே, வேலை வேலை என்று சொல்லி போகிறவர்கள், ஆண்டவரே விளையாட்டு விளையாட்டு என்று சொல்லி காணப்படுகிறவர்கள், ஆண்டவரே இந்த நாட்களில் பயபக்தி அடைவார்களாக. ஆண்டவரே, குடும்பத்தை நடத்துகிற புருஷன்மார்கள், குடும்பத்தை நடத்துகிற மனைவிமார்கள் தேவனுக்குள்ளாய் ஆண்டவரை தன்னை ஸ்திரப்படுத்த, ஆண்டவரை உற்சாகம் இல்லாமல் காணப்படுகிற தன்மைகள் மாறி தன்னை பலப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் அப்படியாய் மறுபடியும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு தேவ பிரசனத்தை கொடுத்து நம்மளை மீண்டுமாய் பயபக்தியின் உணர்வையும் கர்த்தர் தருகிறபடியால கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை தட்டுகிற வேளையில யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருக்கவோ, தேவனுடைய பலத்தால் இடைக்கட்டி கொள்ளப்படவோ, உங்க ஓட்டம் பெருசு. தேவ பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளையே, உன்னுடைய ஓட்டம் பெருசு. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நடைகள் பெருசு. கர்த்தர் உன்னை சோர்ந்து போகாதபடி, நீ தந்து போகாதபடி, கர்த்தர் உனக்குள்ளாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைக்க வேண்டும் என்றால் நீ காத்திருக்க வேண்டும். நீ காத்திருக்கும் போது புது பலனை பெறுவாய். கரங்களை தட்டி அப்படிப்பட்ட பலத்திற்காக, அப்படிப்பட்டதான சுகத்திற்காக, அப்படிப்பட்ட நன்மைகளுக்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, மக்கள் சகல துதிகன மகிமைய உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆராதனை வேளையை கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லபடியாய் ஆராதிக்க ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது கூட சபையின் அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். இந்த மாதம் முழுவதும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிறு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நமது ஆன்லைன் மூலமாகவே ஒளிபரப்பாகப்படும். உங்களது ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் சாட்சிகளை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் சேனல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு அல்லது அதற்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்களது ஜெப விண்ணப்பங்களை அல்லது சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஆராதனையில் இன்றுதான் புதிதாக எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால் உங்களது மொபைல் நம்பர் மற்றும் பெயர்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள கமெண்ட் பாக்ஸ் அல்லது எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உண்மையாகவே இந்த ஆராதனையில நீங்க தொடப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த ஆராதனை பலருக்கும் உபயோகமா இருப்பதற்கு, பலருக்கும் மனதில் ஆறுதலை கொடுப்பதற்காக நீங்க ஒரு சிறு கருவியாய் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்களாக. ஒன்றும் இல்லை, நீங்க செய்ய வேண்டியது உங்களது நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நமது யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஆராதனையின் மூலமாய் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சபையில இருந்து சபையில ஊழியம் செய்கிறவர்கள், போதகர், நாங்கள் குடும்பத்தாராய் இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினால இந்த பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த புதிய வருடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமா இருக்க போகிறது. ஆமென். ஒரு பாடலை கூட பாடுகிற வேளையில கர்த்தருக்கென்று நாம் படைக்க போகிறோம். கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் ஒதுக்கி வைக்க படைக்க போகிறோம். கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? வெட்கப்பட்டு போகிறேன். ஜெபிப்போமா? கர்த்தாவே, நாங்க இந்த காணிக்கையை உமக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம் ஐயா, படைத்திருக்கிறோம் ஐயா. இந்த காணிக்கையை முதலாவது நீர் ஏற்றுக்கொள்வீராக. சொல்லுவோமா? வாயில திறந்து சொல்றீங்களா? இந்த காணிக்கை முதலாவது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அங்கீகரிங்க ராஜா. இந்த காணிக்கைகள் உம்முடைய ராஜ்யத்துல ராஜா போய் சேரட்டும் ஐயா. உம்முடைய ராஜ்ய கட்டுமானத்திற்கு என்று தகப்பனை இந்த காணிக்கையை நீர் பயன்படுத்துவீராக. விசேஷமாய் ஆண்டவரே, நாங்க சபையாராய் இணைந்து இந்த வாரத்துல பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதத்துல வசனங்கள் நாங்கள் வாசிக்கிறோமே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தருடைய சொந்த ஜனமாகிய அருமையான தேவ பிள்ளைகள் இந்த வருடத்துல ஒரு போதும் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி நீர் அவர்களை உயர்த்தி வைப்பீராக ஐயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்குதான் எங்களோடு கூட இந்த ஆராதனை இணைந்து பார்த்து தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு புதிதாய் ஆண்டவர் புதிதான இந்த பிள்ளைகளை உங்க கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களது இருதயத்தின் தேவைகளை நீர் அறிவீர். என்னென்ன மன ஆண்டவரை கிளேசங்களோடு என்னென்ன காரியங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய வார்த்தை தெள்ள தெளிவாய் வெளிப்படுவதாக. கேட்க போகிறதான இந்த தேவனுடைய வார்த்தையை ராஜா நீர் தெள்ள தெளிவாய் எங்கள் உள்ளான ஆத்மாவில கொண்டு போய் சேர்ப்பீராக. இதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும். ஆண்டவரே, எங்களது செவிகளை எங்களது இருதயத்தை நீர் திறந்தருள்வீராக. முற்றிலுமாய் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால அருமையான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். வாசிப்போமா? இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இந்த நாட்களில நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். வாசிப்போமா? இந்த நாட்களில வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான்.
அவன் தன் பிரயாணங்களிலே 5ஆம் வசனத்தை ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளுக்கும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்கள் தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். போதும். பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நீங்களும் நாங்களும் சகோதரர்கள் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசித்தோம். இது எல்லாருக்கும் அறிந்ததான ஒரு சம்பவம் தான். ஆபிரகாமை தேவன் உன்னுடைய இனபந்து ஜனங்களை விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாமும் அவனுடைய குடும்பத்தாரும் என்ன செய்கிறார்கள்? கடந்து வருகிறார்கள். கடந்து வரும்போது ஆபிரகாம் கூடவே லோத்தும் என்ன செய்கிறான்? கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்து வந்திருந்த போது கீழ்ப்படிந்து நிமித்தமாய் தேவன் ஆபிரகாமுடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதித்திருந்தார். ஆகையால் தான் அங்க சொல்லப்படுகிறது 5ஆம் வசனம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் என்ன செய்தது? இருந்தன. எல்லா வசதி வாய்ப்புகளையும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா அனுகூலமான ஆசீர்வாதங்களையும் தேவன் அனுகூலமாக்கி கர்த்தர் கொடுக்க போதுமானதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த 2 பேர்களுக்கும் ஆடு மாடுகள் இருந்தன. 2 பேர்களுக்கும் அநேக காரியங்கள் இருந்த போதும், வேலைக்காரர்கள் இருந்த போதிலும் 2 பேருடைய மந்தை மேய்க்கிற ஆடு மாடுகளை மேய்க்கிறதான நபர்களுக்கு இடையே என்ன செய்கிறது? மனஸ்தாபம் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர்கள் ஒருமித்து கூடியிருந்த போது அந்த பூமி தாங்க முடியல. 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானதுனால இந்த 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? பிரிந்து போகிறதை நாம் வாசிக்கலாம். பின்னாடி திருப்பி நாம் வாசிப்போமா? அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 11ஆம் வசனம் அங்க பார்க்கலாம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகேயான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பிரிவு என்பது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவைகள் அல்ல. தேவன் எல்லாரும் அன்பாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லி பிரிவுல ஆண்டவர் விருப்பப்படுகிறவர் அல்ல. பிரிவை யார் ஏற்படுத்துகிறது, பிரிவை யார் உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் பிசாசானவன் பிரிவை ஏற்படுத்துகிறான். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் 2 பேரும் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஆனா அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்தினது பிசாசனுடைய தந்திரம். ஆகையால் இங்கே நாம் பார்க்கிறோம், பிரிவை ஏற்படுத்தினது காயின் ஆபேல் 2 பேர் தேவனுக்கென்று சிறந்த பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் என்ன செய்கிறார்கள்? பலிகளை கொண்டு வருகிறார்கள். ஒருவனுடைய பலி, ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது. காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்காத பட்சத்துல இந்த காரியம் என்ன செய்கிறது? இவங்க 2 பேர்களும் ஒருமித்து காணப்படுகிறார்கள். ஒரே சிந்தை உடையவர்களாய் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, காணிக்கைகள் மூலமாய் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு செயல்பட்டார்கள். பிசாசானவன் அவர்களுக்குள்ளாய் உட்புகுந்து சில காரியங்களின் தடுமாற்றத்தின் ஏற்படுத்துவதனுடைய விளைவு என்ன செய்யப்படுகிறது? காயின்
ஆபேலை என்ன செய்கிறான்? கொலை செய்து விடுகிறான். அவன் தன்னிடத்தில் இல்லாதபடி, இந்த பூமியில இல்லாதபடி பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகிறான். பிரிவு, இது பிசாசினால் ஏற்படுகிற ஒரு பிரிவு பார்க்கிறோம். அதே போல வேதாமத்துல இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தபோது லோத்தும் என்ன செய்கிறான்? கூட வருகிறான். லோத்து கூட வந்திருந்த போது இவர்கள் எல்லாருக்கும் எல்லா வசதிகளையும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்த போதிலும் இவர்களுடைய மேய்ப்பர்களிடத்தில் ஏற்பட்ட விவாதத்தின் நிமித்தமாய், வாக்குவாதத்தின் நிமித்தமாய் இங்கே என்ன செய்யப்படுகிறது? ஒரு பிரிவு ஏற்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல தேவன் சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய சகோதர சகோதரியிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். நம் குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரிடத்திலும் நாம் பிரிந்து காணப்படாதபடி அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நீ பார்க்கிற உன் சகோதரனிடத்துல நீ அன்பு காட்டாத பட்சத்துல என்னை நீ பார்க்காத என்ன என்கிட்ட அன்பா இருக்கிற நீ எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட ஐக்கியமா இருக்கிற என்று எப்படி சொல்ல முடியும்? உமக்காக நான் உயிரை கொடுப்பேனே என்று சொல்லுவது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த நாட்களில நீங்களும் நானும் நம்ம ஐக்கியமுடையவர்களாய், பிரிவு நம்முடைய வாழ்க்கையில, பிரிவு என்பது பிசாசினால் ஏற்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய குடும்பத்திலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, பிரிவு என்பது பிசாசினால் ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்பதை அறிந்து நீங்கள் நானும் பிரிவை ஏற்படுத்தாதபடி காணப்பட வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் போதிக்கிறார். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில எவைகளையாவது விட்டு நாம் பிரிந்திருப்போம் என்றால், எந்த ஒரு காரியத்தை விட்டு நாம் பிரிந்திருப்போம் என்றால், இந்த நாட்களில் நாம் ஒருத்தருக்கொருத்தர் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பாய் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்கள் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் நடப்பதற்கு ஆண்டவர் அநேக சட்ட திட்டங்களை, கற்பனைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் பார்க்கும்போது தேவன் அன்பு என்ற ஒரே ஒரு காரியத்தை பிரதானமாய் வைத்து மற்றவைகள் எல்லாவற்றையும் அவைகளுக்குள்ளாக அடக்கி வைத்து அன்பே பிரதானமாக, அன்பே பெரியவைகள் என்று சொல்லி தேவன் போதிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில அன்புள்ளவர்களாய், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில பிரிவுக்கு இடம் கொடுக்காதபடி ஐக்கியமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேதாமத்துல நாம் எல்லாத்திலும், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது பிரிவு என்பதை பிசாசு தான் ஏற்படுத்துகிறார். அந்த பிரிவுக்கு நீங்களும் நானும் எச்சரிப்பாகவும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல தேவன் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார். போகட்டும் பிரியமானவர்களே, நம்மளுக்கு எல்லாம் ஒரு கதை தெரியும். எல்லாருக்கும் நல்ல ஒரு கதை தெரியும். என்ன கதை தெரியுமா? ஒரு நிறைய மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. இப்ப ஒரு சிங்கத்துக்கு இந்த மாடுகள் கிட்டத்தட்ட 4-5 மாடுகள் இருக்கிறது. இவைகள்ல போய் ஒரு மாடை பிடிச்சு சாப்பிடணும்னா எல்லாமே சேர்ந்து சிங்கத்தை குத்தி விடும் என்று சொல்லி இந்த சிங்கத்துக்கு பயம் காணப்பட்டிருந்தது. இந்த வேளையில இந்த குள்ளநரி என்று சொல்லக்கூடிய தந்திரசாலியா இருக்கக்கூடிய குள்ளநரி என்ன செய்கிறது? போய் ஒவ்வொரு மாட்டு காதுல போய் தனித்தனியா பிரிஞ்சு மேயும்படியான காரியத்தை ஏற்படுத்துகிறது. நடந்தது என்ன தெரியுமா? ஈஸியாக தனித்தனியாய் பிரிஞ்சு மேய்ந்ததனுடைய விளைவு, அவர்களுடைய நோக்கம் என்ன? பிரிஞ்சு மேய்ஞ்சோம்னா நிறைய என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். பிரிஞ்சு போய் நம்மளுக்கு நலமான சாப்பாடை சாப்பிடலாம் என்று சொல்லி இவர்களுக்கு இருக்கப்பட்டவைகள் மேல் காணப்படாதபடி அடுத்த ஒரு பசுமையான காரியத்தின் மேல் பிரிந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? கடந்து அந்த மாடுகள் கடந்து போய் என்ன செய்தது? உணவுகளை, புல்லை தின்றது. இந்த சமயத்துல இந்த சிங்கமானது ஒவ்வொரு மாடையாய் என்ன செய்ததாம்? அடித்து சாப்பிட்டது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐக்கியம் ரொம்ப முக்கியமானவைகள். 10 குச்சி ஒன்னா சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை உடைக்க முடியவே முடியாது. நம்ம குடும்பத்துல 4 பேர் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதும், ஒன்றியா குடும்பத்துல ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறதும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 4 பேர் இருக்கும்போது நம்முடைய வீடு கடன்னு இருக்கும், சத்தமா இருக்கும். நல்ல சாப்பாடு கஷ்டமா இருந்தாலும், கஞ்ச குடிச்சாலும், உப்பு போட்டு தின்னாலும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கஞ்ச குடிச்சிட்டு
கஞ்ச கீழே வைக்கும் போது, இல்ல கஞ்ச குடிக்க போறேன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு நீடித்த ஒரு பலனை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கும். ஆனா ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுக்கிட்டு, ஒன்னா உட்காந்து சிக்கன் அடிச்சுக்கிட்டு, ஒன்னா உட்காந்து தன் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு காணப்படுகிற அந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா மிகவும் வேதனை. நாக்கு வேணுமா ருசியா இருக்கலாம், ஆனா உள்ளத்தை திருப்திப்படுத்த முடியாது. பிரிவு இந்த நாட்கள்ல தேவன் ஏற்றுக்கொள்கிறவைகள் அல்ல. ஒருத்தருக்கொருத்தர் அன்பாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், திருமணமாய் போகிற பிள்ளைகள், திருமணமாய் வருகிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் பெரியவர்களுக்கு, நீங்க உள்ள வீடுகளுக்கு போகிற பிள்ளைகள், புதிதாய் குடி போகிற பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், யாரையும் விட்டு கொடுக்காதபடி நேசிக்கிறவர்களாய், பிரிவு என்பது இருக்கக்கூடாது. பிரியாமல் நாம் ஐக்கியமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஒரு காரியத்துக்காக நீங்க ஒருவர் ஜெபிக்கிறதும், அந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் ஜெபிக்கிறதும் தேவன் எந்த அளவுக்கு அதிகமாய் கேட்கிறார் தெரியுமா? வேதத்துல சொல்லப்படுகிறது, ஒருமனப்படுகிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல பிரிவினை நிமித்தமாய் ஒருமனம் இல்லாமல் காணப்படுகிறதா? உங்க ஜெபம் கேட்கப்படாது. பிரிவினை நிமித்தமாய் மனசுக்குள்ள கசப்புகளை வளர்த்துக் கொண்டு ஒருவேளை பரிசுத்தமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் உங்க ஜெபம் வானத்தை எட்டாது. தேவ பிள்ளையே, தேவன் விரும்பாத பிரிவினையை நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாய் அதற்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவ சமூகத்துல கேளுங்க, தேவனிடத்துல ஐக்கியமா இருங்க, தேவ காரியத்துக்கு கீழ்ப்படிங்க. பிரிவினை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள விடாதபடி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். பெரும்பாலும் பிரிவினையை நாம் பார்க்கும்போது அங்க லோத்துக்கு, அங்க ஆபிரகாமுக்கும் என்ன தெரியுமா உண்டாகுது? ஒரு சுயநலம். ஏன் என்னுடைய வேலைக்காரனை திட்டான், என்னுடைய வேலைக்காரன்கிட்ட உண்டான வாக்குவாதத்தை குறித்து அவர்களுக்குள்ள ஒரு பிரஸ்டீஜ் காணப்படுகிறது. சுயநலமான எண்ணங்கள் தான் பிரிவினைக்கு மெயினான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஒருவர் செய்வது இன்னொருவருக்கு திருப்தி இல்லாத ஒரு காரியம் பிரிவினைக்கு ஏற்ற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இவைகள் ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் இந்த 2 மூட்டைப்பூச்சியும், நீங்க மூட்டைப்பூச்சின்னு சொல்றேன், இந்த 2 சாதாரண பூச்சிகளை நீங்க அழிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துல பலத்த காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானானவன் இப்படித்தான் கிரியை செய்வான். சுயநலத்தை கொடுப்பான். அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க செய்யறதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிவினை ஏற்படுத்துகிற தன்மைகள். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், பிரிவினை ஏற்படுத்தி நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சமூகத்துல எட்டாது என்று. தேவ அன்புல நம்முடைய ஐக்கியத்தை கட்டுவோம். நம்முடைய நியாயங்களை தேவ ஐக்கியத்தில், தேவ அன்பை கொண்டு கட்டுவோம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வளம் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் பிரிவினை உண்டாகாதபடி நாம் காணப்பட வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில பிரிவினை வராவிடாதபடி நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், முதலாவது காரியம் வாக்குவாதம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். விவாதம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். தர்க்கம் பேசாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு அதுனா ரொம்ப அசால்ட்டு. யாரனாலும் வாயில பேசி வாயை அடைக்கிறது, 10 கேள்வினாலும் ஈஸியா கேட்கறதுக்கு துணிவு. நாட்கள்ல கர்த்தர் வாக்குவாதம் பண்ணாதீங்க, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் வாக்குவாதம் பண்ணாதீங்க என்று சொல்லி ஆண்டவரை நம்மளுக்கு போதித்திருக்கிறார். வாசிப்போமா? இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல பிரிவினை ஏற்பட்டதற்கு காரியம் என்னவென்றால் 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அடுத்தவர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குவாதம் செய்யாதவர்களாய், வாக்குவாதத்தில் பிரியப்படாதவர்களாய், நீங்கள் நானும் தர்க்கம் பண்ணாதவர்களாய் காணப்படுவது நல்லது.
அப்ப வாக்குவாதம் பண்ணாதவர்களாய் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறதை கேட்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்களாம். எவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தங்களையும் ஆழமான வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் அதுல அடங்கி இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீங்க ஏதோ கொடுக்கிறதுனாலயோ இல்ல வேற எதையாவது காரியத்தை செய்கிறதுனாலயோ அல்ல, எவர்களிடத்தில் பிரிவினை வராதபடி வாக்குவாதம் செய்யாம சமாதானமாய் இருக்கிறீங்களோ, சமாதானம் பண்ணுகிறீங்களோ, ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களை பாக்கியவான்களை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். தேவனுடைய மகனாக, தேவனுடைய மகளாக அழைக்கப்படக்கூடிய உன்னதமான காரியங்கள் நம்ம மேல் காணப்படும். அப்படி என்றால் தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்க்கிற விதமே வித்தியாசம். சண்டையோ வாக்குவாதமோ பிரிவினையோ செய்யாமல் தேவ அன்பை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளையே, வாக்குவாதம் செய்யாமல் சகிப்போடு காணப்படுகிற பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்க்கிற பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? நீ சகிச்சு வாழுகிறபடியால கர்த்தர் ஏன் மகன் ஏன் மகள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எப்படி பார்ப்பீங்க? என் பிள்ளை தான் அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். என் பிள்ளை தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், அப்படி சொல்லிட்டு என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த தனியாய் ஒரு 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 பயங்கர சந்தோஷத்தோடு ஒரு பார்க்கிற பார்வை இருக்கு தெரியுமா? அந்த பார்வையில தான் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறதை நாம் கேட்போம். சண்டையின் ஆரம்பம் மதலை திறந்து விடுகிறது போல் இருக்கும். மதலை திறந்து விடுகிறதை போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பு, அதாவது வாக்குவாதம் எழும்புகிறதுக்கு முன்னாடி அதை விட்டுவிடு, அந்த இடத்துல இருந்து நீ மாறிவிடு, அதை விட்டுவிடு என்று சொல்லப்படுகிறது. ஒரு சண்டை மூலமாய் பிரிவினை வரும். அந்த சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறதை போல இருக்குமா? தண்ணீர் அடைக்கப்பட்டு டேம்ல தண்ணீர் திறந்து விட்ட அந்த மதகை திறந்து விடும் போது தண்ணீர் எவ்வளவு ஃபோர்ஸா வருமோ அப்படிப்பட்ட ஃபோர்ஸ் தான் இந்த பிரிவினை, இந்த வாக்குவாதத்தின் மூலமாய் வெளியே வரும். ஆகையால் அவைகளை விட்டு விடுகிறது நல்லது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னொரு வேதவசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். மூடனுடைய உதடுகள் விவாதத்துல நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். அவனுடைய வாய் அடிகளை வரவைக்க கூடியவைகளா இருக்கிறது. மூடனுடைய உதடு என்ன செய்யுமா? விவாதத்துல உள்ள நுழையுமா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யார்கிட்ட எல்லாம் நீங்க எதிர்த்து பேசுறீங்க, யார்கிட்ட எல்லாம் நீங்க வாக்குவாதம் பண்ணுகிறீங்க? புருஷன் இடத்திலேயோ, மனைவி இடத்திலேயோ, பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலேயோ, இல்ல மாமியார் இடத்திலேயோ, மருமகன் இடத்திலேயோ, மருமகள் இடத்திலேயோ, நீங்கள் யாரெல்லாம் குடும்பமா இருக்கிற நீங்கள் யார்கிட்ட விவாதம் பண்ணுகிறீங்க? நீங்க மூடத்தனமான உங்களுடைய உதடுகளை என்ன செய்கிறீர்கள்? விவாதத்துல திறக்கிறீங்க. எதிர்த்து பேசுறது தவறு. பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், உங்களுடைய பெற்றோர்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எதிர்த்து பேசுவது தவறு, விவாதிப்பது தவறு. நாட்களில விவாதம் நம்முடைய வாழ்க்கையில பிரிவினை ஏற்படுத்துகிறவைகளாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அதுல பிரியம் கொள்ளாதபடி இருக்கிறார். சகிக்கிற பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு காணப்படும் போது கர்த்தர் உன்னை பிள்ளையாக ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி மத்தேயு 5:9 நம்ம படித்தோம். அவர்கள் தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள்.
சமாதானத்துக்காக எதனாலும் விட்டு கொடுக்கிறவங்க தேவனுடைய மகனாக மகளாக இருப்பார்கள். ஆகையால் ஒருவனுக்குள்ளாக விவாதம் பண்ணுகிற ஒரு கேரக்டர் இருக்கும்னா அவன் ஒரு மூடன். தர்க்கம் பண்ணுகிறவன் 16,000 கேள்வி கேட்பான். தன்னை பத்தி இல்ல, அடுத்தவங்க கிட்ட அடுத்தவங்களை பத்தி விவாதம் பண்ணுகிற ஒரு குணாதிசயம் நிச்சயமாய் பாக்கியமாயிராது, தேவனுடைய பிள்ளைகளாயிராது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த நாட்கள்ல உங்களுக்கு விவாதம் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் விவாதம் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிற புத்தி தான் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானமாய் இருக்க வேண்டும், சமாதானத்துக்காய் தியாகம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அங்க பாக்குறோம் ஆதியாகமத்துல 13ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். வாசிக்கிறீங்களா? 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. 7வது வசனத்தை வாசிப்போம். வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த சீன் தெரியுதா? இல்ல, எப்ப ஒருத்தருக்கு விவாதம் வருதோ, எப்ப இன்னொருத்தருக்கு கூட நம்ம விவாதம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமோ, அப்பவே அங்க வெளியில அசிங்கம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யார பத்தி? இவங்களை பத்தி. இந்த விவாதத்தினுடைய காரியங்கள் வெளியே அசிங்கமாகிறவைகளா இருக்கிறது. இங்க பாருங்கள், இவர்கள் நினைக்கிறாங்க நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் சொல்லிட்டு விவாதிக்கிறாங்க, விவாதம் உண்டாக்குறது. அங்க பார்த்தோம்னா யாரெல்லாம்? கானானியர்கள் இருக்கிறார்கள். அடுத்து பெரிசியரும் இப்படிப்பட்ட 2 ஜாதி மக்கள் மற்றவர்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த தேசத்துல குடியிருக்கிறவர்கள் இவர்கள் 2 பேருடைய வளர்ச்சியை குன்ற வைக்கக்கூடிய, பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பிசாசுடைய தந்திர சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில உங்க குடும்பத்துக்குள்ளதான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், 4 செவத்துக்குள்ளதான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில விவாதம் வேண்டாம். உங்களுடைய மாமியார் இடத்துல விவாதம் வேண்டாம். உங்களுடைய மாமனார் இடத்துல விவாதம் வேண்டாம். நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் சிறு பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை மதியுங்கள். நீங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சகிப்பு தன்மை உடையவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் அங்க சொல்லுவாரு, விவாதம் பண்ணக்கூடியவர்கள் அல்ல, விவாதம் பண்ணாமல் சகித்து போகிறீங்களே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் பாக்கியத்தை கொடுக்கிறாராம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தேவன் என் மகன் மகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு வேணா விவாதம் பண்ணி 2 பேருக்குள்ள பேசி நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் செஞ்சது சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய துணியை தூக்கி விட்டுட்டு நம்ம போகலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை இல்லை என்ற சர்டிபிகேட்டை வாங்குற பிள்ளையாய் காணப்படுகிறோம். வயதுல எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சமாதானம் பண்றதுக்கு பழகி கொள்ளுங்க. அதுக்காக வயசு மூத்தவங்க நாங்க விவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சொல்லிட்டு நீங்க சொல்றதுலயும் சரியில்லை. வேதவசனம் உங்களுக்கு தான் சொல்கிறது. மத்தேயு 5:9 சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுங்க. சமாதானம் பண்ணாம நீங்களும் காணப்படுகிறீர்கள், நீங்கள் பாக்கியத்தை இழக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை இழக்கிறீங்க. ஆகையால் சமாதானத்தை பண்ணக்கூடியவர்களாய் இருங்கள், விவாதத்தை விட்டுவிடக்கூடியவர்களாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். வாசிப்போமா? இன்னொரு காரியத்தை நாம் விவாதிக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருச்சபைகளில ஒருத்தருக்கு விவாதிக்கிறாங்க. சபையிலையும் அப்படித்தான் நடக்கிறது. ஒருத்தர் விசுவாசியை பற்றி இன்னொரு விசுவாசி பேசுகிறது. உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸே ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. நீங்க நியாயம் தீர்ப்பதற்கோ இல்ல உங்க வாயில அவர்களை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது, அருகதை கிடையாது. சொல்ல போனால் தேவனை கேட்கிற, உனக்கு யார் அந்த நியாயத்தை கொடுத்தார், நீ நியாயம் தீர்ப்பாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அடுத்தவங்களை பத்தி நம்ம வீட்டுல பேசுறதோ நம்ம குடும்பத்துல பேசுறதோ ஆகாத காரியம். பிசாசு அதுக்குள்ள வினைய வச்சிருப்பான். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக பேசணும், அது ஆகாத காரியம். தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் அன்பாய் நான் சொல்லுகிற காரியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல, இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்க சொல்லப்படுகிறது, அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு
கொண்டு போகப்பட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற, எப்படி ஒரு ஆடு முடிவெட்டும் போது சத்தம் போடாம இருக்கிறதோ, சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல, சத்தமிடாமல் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை தனக்கு துன்பம் தன்னிடத்தில் விவாதம் பண்ணுகிற சேவகருங்க. ஏங்க கொஞ்சம் கூட யோசித்து பாருங்க. சேவகர், இயேசு எவ்வளவு பெரிய தேவன், அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறவர். அவருக்கு முன்னாடி சிப்பாய் எல்லாம் ஆண்டவரை அப்படியே ஆண்டவர் கூட விளையாடுறாங்க. ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவர் கண்ணை கட்டிட்டு கொட்டிட்டு யார் கொட்டினது சொல்லுங்கன்னு சொல்லி குதர்க்கமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தும் அவர் நான் எவ்வளவு பெரிய தேவன் என்று தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு காட்டிக்காம அவ்வளவு பெரியவராய் இருந்தாலும் சகித்துக் கொண்டிருக்கிறாரே, வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறாரே. ராஜா கேட்கிறான், இந்த உலகத்தை அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிற, நாட்டை அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிற பிலாத்து கேட்கிறான், ஏரோது கேட்கிறான். ஆனால் அவர்களிடத்துல கூட வாக்குவாதம் பண்ணாமல் என் ஆண்டவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறக்காமல் இருந்தாரே, அதுதான் பிதாவுனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது. நீங்கள் சமாதானத்தை மெயின்டைன் பண்ணுங்க, நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்க வாக்குவாதத்துல பிரியப்படுவீர்களோ, நீங்கள் வாக்குவாதத்துல நீங்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை நீங்கள் இழக்குகிறீர்கள். சமாதானத்தை பண்ணும்போது பாக்கியத்தை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாத்திரம் அங்க வாக்குவாதம் பண்ணாத இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறதுனால இயேசுவே பிதாவின் சித்தத்தை செய்கிறாரு. இயேசுதான் தெய்வம் என்பதை எல்லா அரசாங்கமும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வரலாற்றுள்ள தன்மைகள் வெளிப்படுகிறது. எவராலும் மறுக்க முடியாத தன்மை ஏற்படுகிறது. இயேசு என்றவர் உண்மையாகவே மனிதன். அவர் மனிதன் மாத்திரமல்ல, தெய்வமாய் இந்த உலகத்துல வந்தார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்கிருந்து தெரியுமா வெளிப்பட்டது? அவர் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தபடி. அவர் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தபடினால்தான் பிதாவே அவருக்குள்ளாக இருந்து தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளையே, நீ வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணாத. ஆண்டவர் உனக்குள்ளாக தன்னுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போய்விடும். இன்னொரு காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்க என்ன நடக்கிறது? ஈசாக்கு தன்னுடைய அப்பா ஏற்கனவே தோண்டி வச்சு மூடப்பட்டிருந்த கிணற வந்து தோண்டுகிறான். அத உடனே ஓடோடி வந்து தண்ணீர் வந்த உடனே அடுத்தவன் ஓடி வந்து சொல்றான், இது எங்க கிணறு அப்படின்றான். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிணறு தோண்டுவது சாதாரண விஷயமா? அதை தோண்டினதுக்கு பிற்பாடு, கஷ்டப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு அவன்கள் வந்து இது எங்க கிணறு சொல்லும்போது அதை விட்டுட்டு போறான். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல தடவை. ஒவ்வொரு துறவாய் தோண்ட தண்ணீர் வருகிறது. ஒவ்வொருத்தரும் வந்து இது எங்களோடது என்று சொல்லுகிறார்கள். ஒரு இடத்துல நடக்கிறது. 22ஆம் வசனத்துல பாருங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. என்னைக்கு வாக்குவாதம் பண்ணிதான் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம விட்டு கொடுத்து சமாதானம் பண்ணி நம்ம விட்டு கொடுத்து போகும்போது ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்கள் இல்லாதபடி கர்த்தர் போக வைப்பார். அங்க பார்க்கிறோம், அவர்கள் வாக்குவாதம் அங்க பண்ணல. அப்பொழுது அவன் தன் தேசத்துல பழுகும்படி கர்த்தர் தமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டான். அது வரைக்கும் தோண்டுகிற இடமெல்லாம், கஷ்டப்பட்டு தோன்ற இடமெல்லாம் தண்ணீர் வருது. அநேகர் வந்து என்ன செய்கிறார்கள்? துறவை எங்களுடைய துறவு என்று சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணுகிறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா உண்மையாகவே கஷ்டப்பட்டவன் வாக்குவாதம் பண்ணாம தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தான் கர்த்தர் விசாலத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ரெகோபோத்தின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணாதீங்க. நீங்க வாக்குவாதம் பண்ணாமல் சமாதானத்தை நீங்கள் நிலவப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர்
என்னுடைய பிள்ளை என்ற சர்டிபிகேட்டை கர்த்தர் உங்களுக்கு நிலைநாட்டி வச்சிருப்பார். இரண்டாவது, நீங்கள் தேசத்தை பழுகி பெருகும்படியாக உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியவைகளாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது காரியம் நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் சொன்னது ஒரே ஒரு காரியம் தான். என்ன தெரியுமா? வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணாம இருந்த இயேசுவும் ஈசாக்கும் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் இரண்டாவதாய் நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ரெண்டு காரியத்தை இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். இதுவைகள்ல இரண்டாவது காரியத்தை, விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவன் அந்த இடத்துல தன்னுடைய அவன் என்னனால தானப்பா நீனே வந்த, அதனால நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சமான இடத்தை நான் தேர்வு பண்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்லாம இடத்தை பிரிச்சுக்கிறாங்க. உனக்கு எந்த இடம் வேணுமோ அதை நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கிறான். தன்னுடைய சகோதரனுக்காக இவன் என்ன செய்கிறான்? விட்டு கொடுக்கிறதை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அங்க நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளையே அங்க லோத்துக்காக ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான். ஆபிரகாம் லோத்து எப்படிப்பட்டதை அங்க பார்க்கிறான் என்றால், வாசியுங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. டேய் லோத்து, இவ்வளவு நாள் நீ எல்லாம் எதையாவது கண்களை ஏறெடுத்து பார்த்தியா? ஏதாவது நல்ல காரியத்துக்கு உன் கண்ணு தெரியுதா? கெட்ட காரியத்துக்கு தான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற புத்தி தான் லோத்து புத்தி. லோத்து புத்தி எப்படிப்பட்ட புத்தி? கெட்டதுக்கு கண்ணெடுத்து பார்க்கிற புத்தி, நல்ல காரியத்துக்கு கண்ணெடுத்து பார்க்காது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்ல விஷயம்லாம் தெரியவே தெரியாது, கெட்டதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். பாருங்க, லோத்து நாவியா இருக்கலாம். எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆமென். அவன் பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். சமபூமி, பள்ளம் கிடையாது, சமபூமி. அடுத்து வறட்சியான இடம் அல்ல, நீர்வளம் உடையதான நீர் ஊற்றுகள் உள்ளதான இடத்தை அவன் என்ன செய்கிறான்? பார்த்து, கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். அவன் கம்பேர் பண்றான். பாருங்களேன், அங்க பாக்குறோம், இங்க தெளிவா சொல்லுது, சோதம் குமாராவை அழிக்க போவதற்கு முன்பதாக அவன் அந்த அழிவின் தேசமாகிய சாபத்தின் இடமாய் இருக்கக்கூடிய சோதோமை தன்னுடைய பார்வைக்கு மிகவும் சமமான பூமி, அங்க நீர்வளம் உள்ளதான தோட்டம் மிக்கதான எல்லா வளமுடையவைகளை தெரிந்தெடுத்து அங்க சொல்லப்படுகிறது, அவைகளை என் ஆண்டவருடைய தோட்டம் போல இருக்கிறது. சிலருக்கு பாத்தீங்கன்னா சில காரியம் கிடைச்சிச்சுன்னா சொல்லுவாங்க, இது என் ஆண்டவரே எனக்கு கொடுத்தார். சிலப்ப பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ள கண்ணை நீ சரியா ஏறெடுக்காம இருக்கிற புத்தி. சில வேளையில நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது நம்ம முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும், இது தேவனால் வந்ததா இல்ல பிசாசினால் வந்ததா. இதை அறிஞ்சு கொள்ள முடியாம நம்ம இருக்கும்போது சுயநலத்துல நம்ம அவைகளை எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அங்க பாக்குறோம், இவன் எடுத்துக்கொண்டது எல்லாத்தையும் எதற்கூட கம்பேர் பண்ணுகிறான்? ஆண்டவருடைய தோட்டத்தை போலவே இருந்துச்சு. பிரதர், எனக்கு கிடைச்ச வீடை பார்த்திருக்கீங்களா? அது அப்படியே நம்ம சர்ச் மாதிரியே பெருசா இருந்துச்சு, அந்த வீட்டுல எப்பயும் பிரசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யோசிக்கணும், அந்த வீடு யார் கொடுத்தா, எந்த நிலையில கட்டுன, ஒழுங்கா தசமபாவம் ஒழுங்கா கொடுத்தியா, அந்த வீடு வாங்கினதுக்கு சீட்டு போட்டியே, அந்த சீட்டு கையில வந்தப்போ ஆண்டவர் கொடுத்தியா? நிறைய பேர் சீட்டு போட்டு ஆண்டவருக்கு தசமபாவம் கொடுக்கறது கிடையாது. லோனு ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு மொத்த பணம் ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது, ஏன்னா அது ஆண்டரால் கொடுக்கப்பட்டது கிடையாது. அப்ப நீங்க எதுக்கு அதை செய்றீங்க? அதை செய்யக்கூடாது. இல்ல இல்ல, எங்களுக்கு வரும் பாத்தீங்களா அந்த செலவு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குன்னு எடுத்து வச்சுப்போம் பாருங்க, அதுலதான் கஷ்டப்பட்டு அமைக்கி தசமபாவம் கொடுக்கறது. அப்ப எங்க ஆசீர்வாதம் வரும்? இன்னைக்கு இதை பத்தி சொன்னோம்னா நிறைய பேர் கடிச்சு துப்பிடுவாங்க. அதனால இதை பத்தி பேசுறதுக்கு விட்டுருவோம், சரிங்களா? புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய எல்லாத்திலையும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கணும்.
அங்க லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறானா? எதுக்கு ஏறெடுக்கிறான்? இவ்வளவு நாள் ஏறெடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கா? இன்னைக்கு பிரிவினையின் ஆவியை ஏற்பட்ட போது அவன் கண்களை ஏறெடுத்து தன்னுடைய சுயநலத்துக்கு உட்பட்டு தன்னுடைய சாதகத்தை எல்லாவற்றையும் கைப்பற்றிக் கொள்கிறவனாய் இருக்கிறான். அங்கதான் பிரிவினை ஏற்படுகிறது. ஆனா ஆபிரகாமோ, என்னத்தனாலும் எடுத்துக்கோடா, எதனாலும் நீ எடுத்துக்கோ, உனக்கு எதெல்லாம் கண்ணுக்கு நல்லதா தெரியுது அதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லி விட்டு கொடுக்கிறான். தேவ பிள்ளையே, விட்டு கொடுக்கிறனுடைய வாழ்க்கை கெட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையை கெட்டு போக விட மாட்டார். கிறிஸ்துவின் நிமித்தமாய் நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ நீங்கள் தரித்திரராய் ஆண்டவர் போகவே விட மாட்டார். நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காய் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் பிரிவினை செய்யாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இழந்து போக விட மாட்டார். இந்த நாட்கள்ல விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கிறவர்கள் தான் சபையில் நினைச்சிருக்க முடியும். விட்டு கொடுக்கிறவங்க தான் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க முடியும். விட்டு கொடுக்கிறவங்க தான் தேவ ராஜ்யத்துல இருக்க முடியும். உண்மைதான விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தா, நீ எதெல்லாம் எடுத்துக்கோ, உன் பார்வைக்கு அது ஆண்டவருடைய தோட்டம் போல இருக்குதா, எடுத்துக்கோ. ஆண்டவர் போலயே இருக்கா, எடுத்துக்கோ. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவன் அமைதியா இருக்கிறான். அங்க ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல ஆபிரகாம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். லோத்து ஆபிராமை விட்டு 14ஆம் வசனத்தில் ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நல்லா கவனிங்க, நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே உங்க பக்கத்துல வந்து நிக்கிறத அறிஞ்சு கொள்ள முடியும். இப்ப லோத்து தனக்கு கண்களை ஏறெடுத்து தனக்கு பிடிச்சமானதெல்லாத்தையும் எடுத்துட்டு போனானே, அவன் கிட்ட ஆண்டவர் இருந்தாரா? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரா? விட்டு கொடுக்கிற அவனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் பாருங்க இந்த 14ஆம் வசனம் சொல்லப்படுது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறாரு. எப்பா, நீ இப்ப நான் சொல்றேன் கண்ணை ஏறெடுத்து பாரு. தேவ பிள்ளையே, நீனா கண்ணை ஏறெடுத்து பார்த்தேன்னா உன் சுயநலத்துக்காக நீ கண்ணை ஏறெடுத்து பார்ப்ப. ஆனா ஆண்டவர் உன் கண்ணை ஏறெடுத்து பார்க்க சொன்னார்னா அது உனக்கு தேவனுடைய மகிமை விளங்கக்கூடியவைகளாய் காணப்படும். வாசிங்கள், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இப்ப ஒரு பகுதி இருக்குன்னா அதை ஒருத்தன் பாதியை எடுத்துட்டு போயிட்டானா எனக்கு எனக்கு மேற்கு கிழக்கு வடக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் ஆபிரகாம கண்ணை ஏறெடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டி சொன்னாரு, இப்ப சுத்தி பாரு, இது எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் வாக்குவாதம் பண்ணாதவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த 2 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடிச்சோம்னா நல்ல விதத்துல ஆண்டவர் நம்மளை பாக்கியவான்களாகவும் நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்துக்குள்ளாய் நம்மளை வைத்து விசாலத்துக்குள்ளாக தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிற அந்த விசாலத்துக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப விட்டு கொடுக்காதவ என்ன செஞ்சிருக்கணும்? வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19:29 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19:29 வாசிங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, போய் உனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு. சரி, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது
கர்த்தராகிய இயேசு தப்பா வாசிக்கிறீங்களே. மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம். இங்க பாக்குறீங்கன்னா சீசர்கள் எல்லாரும் கேக்குறாங்க, சீசர்கள் எல்லாருமே கேக்குறாங்க, ஏசப்பா நம்ம உங்க கூடவே இப்படி அலைகிறோம், எல்லாத்தையும் மீனை விட்டுட்டு வந்தோம், தொழிலை விட்டுட்டு வந்தோம், படகை விட்டுட்டு வந்தோம், எங்களுடைய வருமானத்தை விட்டுட்டு வந்தோம், எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கெல்லாம் என்ன தருவீங்க? எங்க வாழ்க்கையில இழப்பே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோமே, அவமானப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், எல்லாத்தையும் நாங்க விட்டு கொடுத்துட்டே இருந்தோமே, எங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இங்க வசனத்தை சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சோதித்துக் கொள்கிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நிமித்தமா நீங்க விட்டு கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருப்பீங்கன்னா, ஆபிரகாம் அப்படித்தான் ஆண்டவர் நிமித்தமாய் என்னத்தெல்லாம் எடுத்துட்டு போட்டு சொல்லி விட்டு கொடுத்தது நிமித்தமாய் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் 100 கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் அங்க வேதவசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 100 கொடுப்பாருங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு 100 கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் இந்த வார்த்தை மிகவும் ஒரு சின்ன விஷயம்தான். விட்டு கொடுக்கணும். இயேசுவே விட்டு கொடுத்தார். வேதவசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விட்டு வாக்குவாதம் பண்ணாதவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த நாட்களில் நீங்களும் நானும் வாக்குவாதம் பண்ணாதவர்களாய், தர்க்கம் பண்ணாதவர்களாய், அடுத்தவங்களை குறித்து விவாதம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாதபடி விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது, விட்டு கொடுக்கிற உங்களை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாகவும், கர்த்தர் உங்களுடைய விசாலத்துக்குள்ளாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்க எதை விட்டு கொடுத்தீங்களோ அதை ஆண்டவர் 100 கர்த்தர் தருவாருங்க. நீங்க ஏசப்பா பேரால நீங்க எதை சகிச்சீங்க, எந்த வாக்குவாதத்தை விவாதத்தை விட்டு கொடுத்தீங்களோ, நீங்க விவாதத்துல விட்டு கொடுத்தீங்களோ, கர்த்தர் உங்களுடைய சகிப்புக்கு 100 பலனை அடைய கர்த்தர் செய்வார். இந்த நாட்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அப்படின்னா ஆண்டவர் வானத்திலிருந்து நம்மளை அளந்துகிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை வானத்திலிருந்து அளந்துகிட்டு இருக்கிறாரு. மனுஷன் வெளியில உள்ளதை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் உள்ள இருக்கிறத பார்க்கிறாரு. மனுஷன் தன்னுடைய சுயநலத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் உள்ள காரியத்தை தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் உள்ளவர்களை கர்த்தர் பார்க்கிறாரு. தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உன் பிரிவினை இன்னைக்கு எதுல முடிஞ்சிருக்கு? நீ எது நிமித்தமாய் நீ பிரிஞ்சிருக்கிற? நீ எது நிமித்தமாய் உன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டு பிரிஞ்சிருக்கிற? நீ எது நிமித்தமாய் உன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சிருக்கிற? நீ எது நிமித்தமாய் உன்னுடைய மாமனார் மாமியாரை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிற? அவங்கள கேட்டாலே காது குத்துது, அவங்கள குறித்து பேசினாலே அப்படியே புட்டு புட்டு வைக்க உனக்கு தோணுது. உன் பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ லோத்த போல கண்களை ஏறெடுக்கிறியா, இல்ல ஆபிரகாம போல வாயை மூடிக்கிட்டு விட்டு கொடுக்கிறியா? ஆபிரகாமுக்கு இழந்தது எல்லாத்துலயும் கர்த்தர் அவன் கூடவே இருந்தாரு. நீ எல்லாத்தையும் சகிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உன் கண்ணை ஏறெடுத்தெல்லாம் நீ சொல்லுவாய் என்றால் நீ பாக்கியத்தை பெற முடியாது. நீ தேவ ராஜ்யத்துக்குள்ளேயும் போக முடியாது. ஏன்னா அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, அவங்க நம்மளுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க என்று சொல்லி நீ உன் பெற்றெடுத்த தாய் தகப்பனை நீ திராசுல வச்சு இடம் போடுகிற. என் அம்மா அப்பா தான் சரி வராதுங்க, அவங்கள மாதிரி முட்டாள், அவங்கள மாதிரி மோசமானவங்க யாருமே கிடையாது, என்னைக்காவது என்ன பத்தி நினைச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு உன் அம்மா அப்பாவை நீ நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. நீ விட்டு கொடுப்பாய் என்றால் ஒருவேளை உனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படலாம், பெரிய கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனா நீ விட்டு கொடுக்கிற பிள்ளையாய் சகிப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு 100 பலனை கர்த்தர் தம்முடைய வருகையிலும் ராஜ்யத்திலும் உன்னை சேர்த்துக் கொண்டு தருகிறவராக இருக்கிறார். நீ விட்டு கொடுக்கும் போதே கர்த்தர் உன் இடத்தையுமா சொல்லிடுவாரு, அப்பவே சாங்ஷன் பண்ணிடுறாரு, நீ ராஜ்யத்தின் பிள்ளை.
இங்க வசனம் அர்த்தம் சொல்லுது, வீட்டுல போய் நல்லா தெளிவா வாசித்து பாருங்க. மத்தேயு 20:19 சொல்லப்படுகிறது, அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வானா. அவன் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான், தேவ ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வான். தேவ பிள்ளையே, இங்க ஒருவேளை உன் நியாயத்துக்காக நீ வாக்குவாதம் பண்ணலாம், உன் நியாயத்துக்காக நீ அநியாயம் வரவிடாதபடி நீ நியாயத்துக்காக நீ போராடி கொண்டு சண்டை போடலாம், பிரிவினை ஏற்படுத்தலாம். ஆனா நீ தேவ ராஜ்யத்தை இழக்கிற. ஆனா இயேசு பிலாத்துக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு, ஆண்டவர் ஏரோதுக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு, சாதாரண சிப்பாய்க்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அடிக்கிறான், துப்புறான், எச்சக்காரி துப்புறான், அடிக்கிறான், முள்ள வச்சு அமுக்குறான், கண்ணை கட்டிக்கிட்டுலாம் அவரை கொட்டி விளையாடுறான். நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்னனாலும் செஞ்சிருக்க முடியும். என்ன சுட்டி காண்பிக்கிறதுக்கு, என்கிட்ட பாவம் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு, என்னை நியாயப்படுத்துவதற்கு ஆண்டவர் அவர் என்னனாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா சகிப்பா இருக்கிறார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறக்காம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பாரு. அவங்க பக்கத்துல ஆண்டவர் நிக்கிறாரு, அவங்களுக்கு நூறத்தின பலனை கொடுக்கிறாரு, அவங்களுக்கு தான் தேவ ராஜ்யம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு உன் அம்மா அப்பா திட்டா நீ வாய முடிக்கிட்டு இருக்கிறியா? உன்னுடைய வேலையில இருக்கக்கூடிய உன் எஜமான் திட்டுனா நீ வாய முடிக்கிட்டு இருக்கிறியா? இல்ல என் பக்கம் நியாயம் இருக்கு, அதை போய் சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு எதிர்த்து கேட்பாய் என்றால் தேவன் உன்கிட்ட இருக்க முடியாது. உன்னுடைய மாமியார் இடத்துல நீ அப்படிப்பட்ட நீ எதிர்க்கக்கூடிய பிள்ளையாய், நீனே ஜட்ஜ் பண்ற பிள்ளையாய் இருப்பாய் என்றால் உனக்கு தேவ ராஜ்யம் இல்ல. வேதம் சொல்லுது, நீ இழக்காத பிள்ளை. இந்த உலகத்திலே பலனை நீ வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கிற. உன் பலன் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். தேவ ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இழப்பை ஏற்றுக்கொள்வார்கள், விட்டுக் கொடுப்பார்கள், வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். அப்படி இருந்த ஆபிரகாமை தான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் தலை சிறந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை கர்த்தர் தாருங்க. நான் ஏன் அடுத்தவங்களை குறிச்சு நான் சொல்லணும், நான் ஏன் அடுத்தவங்களை குறிச்சு நான் ஒப்பிடணும், எனக்கு முன்னாடி நீங்க மாத்திரம் தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் பார்ப்பேன் என்றால் நான் ஆபிரகாமை போல பார்க்கிறேன். ஆண்டவரே, என் கண்ணை நீங்க சொல்லும் போது நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, லோத்து அங்க தானா கண்ணை ஏறெடுக்கிறான். ஆனா ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பார்த்து சொல்ற, டே 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 இப்ப உன் கண்ணை எடுத்து பாரு, நான் என்னென்னலாம் உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவர் அவனை தட்டி கொடுத்து கண்ணை ஏறெடுக்க சொல்றாரு. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்த போது அவன் வாழ்க்கையில சரிவு வரல. லோத்து தீர்மானம் பண்ணிட்டு போன சோதம் குமாரா அழிக்கப்பட்டது. ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதான கானானை கர்த்தர் இந்த சந்ததிகளுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் போய் சேரும்படியாய் கர்த்தர் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அது ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம். ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஒவ்வொருவரும் அதில் குடியிருக்கிற தேசம் அது தேவனுடைய தேசமாய் காணப்படுகிறது. சோதம் குமாரா லோத்தால் அனுபவிக்கப்பட்ட தேசம் அது அழிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கென்று வச்சிருக்கிற நன்மையை அவர் தட்டி உனக்கு கொடுப்பார். அது வரைக்கும் அவரை மாத்திரம் முன்ன நிறுத்தக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படுவோம். உங்க சகோதரிடத்துல போய் மன்னிப்பு கேட்போம். அவர்களிடத்துல போய் வாயை திறந்து மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போனாலே முடிஞ்சிச்சு. உங்க கூட யாருன்னா சண்டைய போடுறாங்களோ, உங்க கிட்ட யாரெல்லாம் பேசாம இருக்கிறாங்களோ உங்க குடும்பத்துல, அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க கொண்டு போனாலே அங்க ஆண்டவர் நின்று ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி விடுவார். அப்படிப்பட்ட சமாதானத்தை நாடுகிற பிள்ளையே, நான் ஒரு வாட்டை செஞ்சுட்டேன் பாஸ்டர், நான் 2 வாட்டை செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையை இப்படி செஞ்சு செஞ்சு தேய்ச்சி போச்சு, பரவாயில்ல. ஆனா தேய்ச்சி போன உன் வாழ்க்கையை தான் கர்த்தர் பரலோகத்துல 100 பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள்ல நீ எத்தனை வாட்டை செஞ்சாலும் சோர்ந்து போகாத. மேல இருக்கிற ஆண்டவர் உன்னை பார்க்கிறவரா இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே,
வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபைகள் வெளிப்படட்டும். எங்களை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாய் தேவ பிள்ளைகளாய் மாற்றுங்க. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா நாட்களிலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.